ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாவக்காயை போட்டுக்கோங்க. புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோ நாட்டு பாவக்காய் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. பூண்டு, வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பாவக்காய் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது கூடவே எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு வணக்கிக்கிங்க. நல்லா பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்குங்க. கொஞ்சம் போட்டுக்குங்க, பொடி செஞ்சு போட்டுக்குங்க. தூள் போட்டுக்குங்க. சட்டி நாட்டு பாவக்காய், குட்டி பாவக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம். நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறோம். எல்லாமே உடம்புக்கு நல்லது, மெயினாக சுகருக்கு நல்லது. இந்த மாதிரி வாரம் ஒரு டைம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது ரொம்ப. இது கூடவே மிளகாவும் போட்டுக்குங்க தேவைக்கேற்ப. ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றிக்கிங்க. தேவைக்கேற்ப போட்டுக்குங்க. அளவுக்கு சுண்டுற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும், கொதித்து வேகட்டும். ஓரளவுக்கு நல்லா தண்ணி சுலாம் இழுத்துருச்சு. இனிமேல் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.